to Cook with Martina. நல்லா இருக்கீங்களா? ஓணம் சத்யால வெரைட்டியா இருக்கும். பட் அந்த வெரைட்டில நம்ம பீட்ரூட் கிச்சடியை தான் நான் இன்னைக்கு செய்ய போறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிருக்கேங்க. இந்த பீட்ரூட் கிச்சடிக்கு நான் ஒரு 1/2 கிலோ பீட்ரூட் எடுத்து நல்லா துருவி வச்சிருக்கேன். அதை தான் இப்ப சேர்த்துக்கிறேன். தண்ணியோ எண்ணெயோ எதுவும் சேர்த்த போறதில்லை இப்பத்துக்கு. ஸோ கொஞ்சம் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 minutes மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அண்ட் கொஞ்சமா நம்ம கருவேப்பிலை சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை இப்போ சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்க போறோம். ஓணம் அப்படின்னு நினைச்சாலே சத்யா தான். ஏன்னா நமக்கு சோறு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா குக் பண்ண விடலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும், நல்லா ட்ரை ஆகணுங்க. அதே சமயத்துல ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. அதை மிக்சியில நல்லா அரைச்சுக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு அதுல போட்டு மறுபடியும் அரைச்சு எடுத்து இப்போ நம்ம சேர்த்திக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓணம் வந்தாலே யாராச்சும் வீட்டுக்கெல்லாம் இன்வைட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ஆசையா காத்துட்டு இருப்போம் இல்லையா? ஏன்னா அவங்க சமைக்கிறது அவ்வளோ சூப்பரா இருக்கும். அதுவும் எல்லாம் தேங்காய் எண்ணெயில சமைக்கும் போது அது ருசியே வேற இல்லைங்களா? ஸோ எனிவே நீங்க அதை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த நேரத்துல நீங்க ஸ்டோவை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருங்க. அது கொஞ்சம் ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. இந்த நேரத்துல 1 கப் தயிர், நல்லா திக்கான தயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்கா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்த்து நல்லா கொஞ்சம் வாட்டரியா வர மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க. இது போல இருக்கணுங்க. நம்ம சாப்பாடோட சாப்பிட்டா மட்டும் இல்ல, பிளெயினா சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்டியா இருக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சின்ன பேன் வச்சிருக்கேன். இப்போ தாளிக்க போறோம். இந்த டிஷ்ஷை வேற லெவலுக்கு எடுத்துட்டு போறதே இப்போதாங்க. கொஞ்சம் ஜாஸ்தியா நீங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு 2 சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 6 to 7 வரமிளகாய பாதியா கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. அப்படியே எடுத்து அந்த பீட்ரூட் கிச்சடியில சேர்த்துக்க போறோம். ஓணம் சத்யா ஸ்பெஷல் பீட்ரூட் கிச்சடி ரெடியோ ரெடி.